நம்ம வாழ்க்கையில உழைப்புன்றது ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. நம்ம வாழ்நாள் முழுவதும் இடைவிடாம உழைச்சிக்கிட்டே இருக்கும்போதுதான் நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைய வாழ முடியும். ஆனா வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்றதுக்காக கடுமையா நம்ம போராடி உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துல பாரதியார் சொல்ற மாதிரி குளிர் காய்வதற்காக சுள்ளிகள் பொறுக்க ஆரம்பித்தான். ஆனால் சுள்ளிகள் பொறுக்குவதிலேயே அவன் காலம் முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு வரி வரும். அது மாதிரி நம்ம வாழ்நாள் முழுவதும் நல்லா வாழணும் நல்லா வாழணும் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம வேலையில மற்றவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயித்து நம்மளுடைய உடல் எனர்ஜி ஆத்மா எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணி நம்ம வாழணும்னு நினைச்சு கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்தோட நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழவே முடியாத ஒரு சூழல்ல கடுமையான உளைச்சல், மன உளைச்சல், உழைப்பு அதை மட்டுமே போறதுனால நம்மளை நம்பி இருக்கிறவங்க நம்ம எதுக்கு முயற்சி பண்ணமோ அது கடைசி வரைக்கும் நடக்காமையே போயிடுது. அது மட்டும் இல்லாம போராடுறோன்னு காலம்பூரா கவலைப்பட்டு நம்மளோட உடலையும் மோசமாக்கிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையும் மோசமாக்கிட்டு நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சுமையான ஒரு சூழ்நிலையில நம்ம போயிடுறோம். ஸோ இதுல இருந்து நாம மீண்டு வரணும்னா என்னன்னா, இப்போதைய தருணத்துல நம்ம வாழ்வதற்கான வாய்ப்பை தேடிக்கணும். ஏன்னா வாழ்க்கைன்றது எதிர்காலத்துல வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இப்போதைய கணத்துல இருக்கிற அனைத்து விஷயங்களையும் தோத்துட்டு தொலைச்சிட்டு இழந்துட்டு நம்ம எதிர்காலத்துல நமக்கு வாழ்க்கை சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்றது எதிர்காலத்தில் இருக்கிறத விட தற்போதைய கணத்துல நம்ம என்ன அனுபவிக்கிறோம், என்ன சந்தோஷப்படுறோம், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறோம் அப்படின்றதுலையும் கவனம் செலுத்தி வாழும்போதுதான் உங்களுடைய எதிர்காலம் அதற்கு தகுந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா கட்டமைக்கப்படும். ஆனா அதை தவிர்த்துட்டு கடுமையா உழைக்கிறேன் போராடுறேன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற சந்தோஷம், குடும்பம், அன்பு அனைத்தையும் ஒதுக்கிட்டு வாழ்ந்தா பிரயோஜனமே இல்லை. அது மட்டும் இல்ல, உடல் மனம் ஆன்மா ஒருங்கிணைப்பு பயிற்சி பற்றிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் மூலமா நீங்க வாட்ஸ்அப் குழுல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கலாம். நன்றி.